ஹாய் ஹலோ வணக்கம். ஃபைனலி ஜெர்மனியில் போய் படிக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்கணும். ஜெர்மனியில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கும்போது ஸ்டெப்ஸை பார்க்குறத விட நம்ம மைண்ட் செட் நம்மளால் போய் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ், அதாவது சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெர்மனியில் என்ன தான் ஃப்ரீ ஸ்டடீஸாக இருந்தாலும் அங்கே போய் படிக்கிறதுக்கான செலவு கொஞ்சம் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு 10 lakhs கிட்ட ஆகும். அடா பாவி, என்னடா ஜெர்மனியில் ஃப்ரீ ஸ்டடீஸ்னு சொன்னால் இப்போ 10 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் நீங்கள் 2 வருஷம் படிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது வீசாவில் நீங்கள் காசு இருக்குது அப்படிங்கிற கணக்கு காமிக்கணும். உங்களுக்கு அங்கே போய் படிக்கிறதுக்கு அங்கே செலவுக்கெல்லாம் காசு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறதா தான் காமிக்கணும். அதாவது நீங்கள் செலவு பண்ண போகிற காசு அப்படின்ட்டு. ஸோ அது 10 lakhs கிட்ட ஆகும். அவ்வளோ காசு ஆகுமான்ட்டு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 10,236 euros என்னமோ உங்களுடைய பிளாக்ட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இது நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8 lakhsக்கு மேலே. சரி, அது ஒரு 8.5 lakhsன்னு போட்டால் கூட உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஐஎல்டிஎஸ் படிக்கிறதுக்கு காலேஜில் அட்மிஷன் போடும்போது அதுக்கு ஒரு காசு கட்ட வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் உங்களுக்கான அட்மிஷன் அவங்க போடும்போது ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த காசு இருக்குது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், லாங்குவேஜ் படிக்கணும், அப்புறம் விசா இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு செலவாகும். ஸோ 10 lakhsங்கிறதே நான் சொல்கிறது ஒரு கம்மியான அமௌண்ட். ஸோ 10 lakhsக்கு மேலே காசு செலவாகும். இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ காசுக்கு மேலே செலவாக தான் செய்யும். இதுவே நீங்கள் கன்சல்டன்சி போனீங்கன்னா இதுக்கு மேலே செலவாகும். ஸோ நம்மளால் அந்த அமௌண்ட்டை அது நமக்கு ஒரு அஃபோர்டபுளான அமௌண்ட்டாக அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னால் ஒரு லாங்குவேஜ் படிக்க முடியுமா? ஏன்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் படித்தாகணும். ஜெர்மனியில் போய் படிக்கணும், இல்லைனா ஜாப் பார்க்கணும் அப்படிங்கும்போது உங்கள் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போதே லாங்குவேஜ் கிளாஸ் போகணும். ஸோ என்னாலலாம் புது லாங்குவேஜெல்லாம் கற்றுக்க முடியாதுப்பா, நான் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் டிகிரி முடித்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் படித்தா தான் முடியும். அண்ட் அடுத்த விஷயம், ஐஎல்டிஎஸ் இருக்குது. அப்புறம் அங்கே போய் உங்களால் தனியாக சஸ்டெயின் பண்ண முடியுமா, அக்கமடேஷன் எடுத்து தனியாக உங்களால் வாழ முடியுமா, தனியாக குக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களால் தனியாக இருக்க முடியும். நான் காசு அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு லாங்குவேஜ் படிக்க முடியும், அங்கே போய் என்னால் ஒரு கோர்ஸும் முடிக்க முடியும். அதாவது நீங்கள் அங்கே இப்போ ஒரு மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். அப்போ நினைப்பாங்க, சிலர் நினைக்கிறாங்க, அதாவது நல்ல காசாக இருக்குது, நம்ம எதுக்கு படிக்க போனோம், பேசாமல் இந்த ஜாப்லேயே போனோன்னா நிறைய சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ ஸ்டடீஸை ட்ராப் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா இது ஒரு இல்லீகலான விஷயம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீசாவை கேன்சல் பண்ணி ஊருக்கே அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ எதுக்காக போகிறீங்க, படிக்க போகிறீங்களா, 2 வருஷம் இருந்து படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல ஜாபு கிடைக்கும். 2 வருஷம் பொறுமையாக படித்து முடிக்கணும். இந்த விஷயம்லாம் உங்கள் மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெர்மனிக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஓகே, நம்மளால் இந்த அமௌண்ட் அஃபோர்டபுளாக இருக்குதா, முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெர்மனியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் மார்க்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் அதாவது 65% மேலே மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஜெர்மனியில் போய் படிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் படிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இனி வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இந்த மாதிரி ஜெர்மனியில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அவங்களும் போய் படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜெர்மனிக்கு போகிறத பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.